தமிழ்நாட்டில் 92.04% SIR படிவங்கள் விநியோகம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. SIRக்கு எதிராக தாவேகா சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் காலை 11 மணி முதல் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. SIR பணிகளில் நடக்கும் முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் வரும் 17ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள யாருக்கும் ஓட்டு போடும் உரிமை இல்லை என்று நிலை வந்தாலும் வரலாம். SIR பணிகளில் குழப்பம் நிலவுவதாக தாவேகா தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு குற்றச்சாட்டு. எதிர்ப்பு அரசியல் செய்தால் காங்கிரஸ் பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும். தாவேகா தலைவர் விஜய்க்கு அண்ணாமலை எச்சரிக்கை. லாலு பிரசாத் யாதவின் மகள் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. தனது குடும்பத்தை தள்ளி வைப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் ரோஹிணி ஆச்சாரியா பதிவு. பீகாரின் அடுத்த முதலமைச்சர் யார்? JDUவை விட பாஜக அதிக இடங்கள் வென்றதால் நீடிக்கும் இழுபறி. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்தது எதிரொலி. டெல்லியில் காங்கிரஸ் மேலிடம் முக்கிய ஆலோசனை. பீகார் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு SIRம் ஒரு காரணம். காங்கிரஸ் கட்சி வீழ்வதில் எனக்கு பெருமைதான் என சீமான் பேட்டி. தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களில் தாவேகாவிற்கும் அழைப்பு விடுக்க கோரி விஜய் கடிதம். முறையாக பதிவு பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் அழைப்பு விடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தேர்தல் ஆணையம் அழைக்க வேண்டும் என்றால் தேர்தலில் நின்று அங்கீகாரம் பெற வேண்டும். தாவேகா எழுதியுள்ள கடிதம் குறித்து நயினார் நாகேந்திரன் கருத்து. தூய்மை பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. காலவரையற்ற போராட்டம் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவதாக திமுக மார்த்தட்டுவது கொடூரமான நகைச்சுவை என அன்புமணி விமர்சனம். கோரிக்கைகளை நிறைவேற்றினால் இலவச உணவிற்காக அவர்கள் கையேந்தி நிற்க தேவையில்லை என்றும் கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை. அன்புமணி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். தமிழகத்தில் நடக்கும் ஷோ ஆஃப் ஆட்சியால் தொழில் முதலீடுகள் எப்படி வரும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 1700 கோடி ரூபாய் முதலீடு ஆந்திராவிற்கு சென்றுவிட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் TRB ராஜா ஆகியோர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதாகவும் விமர்சனம்.
பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. 2026 தேர்தலில் ஆளும் கட்சி கூட்டணிக்கும் தவேகா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 2 முன்னாள் எம்எல்ஏக்கள் தவேகாவில் இணைந்தனர். பாஜக முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அசனா ஆகியோர் தவேகாவில் இணைந்தனர். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வீட்டை முற்றுகையிட்டு அமமுகவினர் தர்ணா. சசிகலா டிடிவி தினகரனை விமர்சித்து பேசியதால் தொண்டர்கள் ஆத்திரம். முல்லைப்பெரியாறு, காவிரி, மேகதாது போன்ற விவகாரங்களில் மௌனம் காப்பது ஏன்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. சென்னை திருமங்கலத்தில் பாஜக பிரமுகரை விட்டுவிட்டு தப்பியோடிய திமுக பிரமுகர் கைது. அரசு நிலத்தை அபகரித்தது குறித்து போலீசில் புகார் அளித்ததால் திமுக பிரமுகர் ஆத்திரம். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவில் உயர்வு. ரூபாய் 5.90 காசாக இருந்த நிலையில் 5 காசுகள் உயர்த்தியது தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு. ஆன்லைன் டிரேடிங் மூலம் ரூபாய் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்த வழக்கு. மேலும் 2 பேரை கைது செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார். காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவராஜ சுவாமி கோவில் கட்டுமானத்தை மாற்றியமைக்கக்கூடாது. கட்டுமான பணிக்கு அனுமதி மறுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வருகிற 19ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து துறைகளும் தயாராக இருக்க வேண்டும். 10 மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். மருத்துவக் கல்லூரி முறைகேடு குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல். கதாநாயகனுக்கு பிடித்த கதை எடுப்பதுதான் ஆரோக்கியமானது. ரஜினியின் 173வது படத்திலிருந்து இயக்குநர் சுந்தர் சி விலகிய நிலையில் கமல்ஹாசன் விளக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சியில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி. குமுதம் தொலைக்காட்சியின் செய்தி வெளியான நிலையில் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. கும்மிடிப்பூண்டியில் மணல் கால்வாய் மற்றும் பெரிய ஓபலாபுரம் ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி வழக்கு. 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மிக விரைவில் அணு ஆயுத சோதனை நடத்துவோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிரடி.
லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு 30 லட்சம் ரூபாய் விலைக்கு வாங்கப்பட்ட சச்சின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணியில் விளையாட போதுமான வாய்ப்பு கிடைக்காததால் லக்னோ அணிக்கு மாற்றம் என தகவல். டிசம்பர் 16 நடைபெறுகிறது 19வது IPL போட்டிக்கான வீரர்களின் மினி ஏலம். MS தோனியை 4 கோடி ரூபாய்க்கு அணியில் தக்க வைத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். IPL 2026 சீசனுக்காக ராஜஸ்தான் அணியிடமிருந்து சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை அணி. ஜடேஜா மற்றும் சாம் கரனை விடுவித்ததாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.